Hi guys, let's welcome back to Mechanical by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோண்டா சிபி யூனிகார்ன். அந்த வண்டியில் நமக்கு வண்டி வந்து சாவி போட்டு ஆன் பண்ணாவே ஐடிலிங் ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா வண்டியோட ஐடிலிங் ஆர்பிஎம் 1000லேருந்து 1500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஸோ 1000க்கு கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ எல்லாமே ப்ராப்ளம் வந்து பார்க்க முடியும். ஸோ 1000லேருந்து 1500க்குள்ளே தான் இருக்கணும் ஆர்பிஎம். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியில் நான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 2000 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் வந்து வண்டியோட ஆர்பிஎம் வந்து அதிகமாகுது. ஏன் இந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்குது, அது என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு வந்து த்ராட்டில் கேபிள் தான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும். இந்த ஆர்பிஎம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா த்ராட்டில் கேபிள் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ அந்த த்ராட்டில் கேபிளில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து மிட்டு, அதாவது ஃப்ரண்ட்டு போர்ஷன், அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்க பார்த்தீங்களா அந்த பிளேஸ்லேருந்து நமக்கு இன்னர் வந்து கார்பரேட்டருக்கு வரும். ஸோ இந்த இடைப்பட்ட, அதாவது இந்த மிட் ஃபேஸில் ஏதாவது கட்டு, அதாவது அந்த இன்னரோட டாப் லேயர் கட்டு இருந்தாலோ எங்கேயாவது வந்து கட்டாக இருந்தாலோ ஃப்ரண்ட் போர்ஷன்லேயோ ஆர் மிட்டில் ஏதாவது கட்டாக இருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். அதாவது கட்டாக டாப் லேயர் கட்டாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி வந்து ஆக்சிலரேட்டர் கேபிள், அதாவது த்ராட்டில் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஹோண்டா யூனிகார்னில் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியோட ரைட் சைட் டோரை கழட்டிட்டு, அதாவது கார்பரேட்டருக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, பிளாக் கலர் கேப்பு. அந்த கேப்பை வந்து 2 ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த பிளாக் கலர் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கேபிளை நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த கேப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு ஸ்டார் ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வண்டியோட ஆர்பிஎம் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1500. ஏன் இப்போ வந்து கம்மியாக காட்டுதுன்னா நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ ஸ்லோ ஸ்பீடு வச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து ரொம்ப 1500 வருது. வண்டி வந்து ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேபிள் கட்டு தான். இப்போ பாருங்கள், கேபிள் வந்து இந்த இடத்துக்கு கட் ஆகிருக்கு, த்ராட்டில் கேபிள். வண்டி வந்து லைட்டாக திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்க இன்னர் வந்து லைட்டாக இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ இழும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து இன்னரை வந்து புதுசு போட்டு தான் ஆகணும். இந்த கேபிளை வந்து, அதாவது த்ராட்டில் கேபிள் ஆக்சிலரேஷன் கேபிளை வந்து நம்ம புதுசு மாற்றி தான் ஆகணும். ஸோ புதுசு பார்த்துட்டிங்கன்னா 110 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். அது 110 ரூபா அந்த மாதிரி, 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். நம்ம கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிஎம் ரைசிங், அதாவது ஐடியில் ஆர்பிஎம் ரைசிங், அதாவது திரும்ப ஆர்பிஎம் ரைசிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா கண்டிப்பாக வந்து கேபிளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து 10-11 ஸ்பேனர் யூஸ் பண்ணி நம்ம மேலே லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மேலே ஒரு நட்டு போட்டிருப்போம், கீழே ஒரு நட்டு போட்டிருப்போம். அந்த நட்டையை வந்து லூஸ் விட்டுட்டு அந்த கிளாம்ப்லேருந்து, லாக்கிங் கிளாம்ப்லேருந்து நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதே லூஸ் விட்டு கீழே இருக்கிற நட்டை லூஸ் விட்டு அந்த லாக்கிங் கிளாம்ப்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறக்காக தான், அதாவது லாக்கிங் நட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேபிளாக இருக்கும். இன்னர் வந்து ஸ்டேபிளாக பிடிச்சிக்கும். ஸோ உள்ளே இன்னர் மட்டும், மேலே கேபிளை வந்து ஸ்டேபிளாக பிடிச்சிக்கும், உள்ளே இன்னர் மட்டும்தான் நமக்கு மூவபுளாக இருக்கும். அதாவது ஆக்சிலரேஷன் பண்ணும்போது நமக்கு கார்பரேட்டர்லேருந்து ரைசிங் பண்ணி கொடுக்கும். த்ராட்டில் வந்து அப் பொசிஷனில் நமக்கு வந்து மோஷன் வந்து கரெக்டாக அப்வர்ட் மோஷனில் நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. டேங்க் அடியே பார்த்திங்கன்னா 2 லாக்கு இருக்கும். இன்னர் வந்து கேபிள் வந்து கரெக்டாக லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக்லேருந்து கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 லாக் எடுத்து விட்டுக்கலாம். 2 லாக்லேயும் வந்து கேபிள் வந்து அது வழியாக தான் வரும், அந்த கைடு வழியாக தான். ஸோ சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சேஸ் நம்பர், சீரியல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்லேருந்து நம்ம கேபிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு எல்லாமே கேபிள் வந்து கட் ஆகிருக்கு. கேபிளோட டாப் லேயர் கண்டிப்பாக கட் ஆகிருக்கு. ஸோ இதனாலும் வந்து நமக்கு வந்து அந்த ஆர்பிஎம் ரைசிங் ப்ராப்ளம் இஷ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கலட்டிட்டு நம்ம மேலே டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரேட்டர் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கேப்பை வந்து ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்டார் திருப்பி போட்டு நம்ம வந்து அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஹப்பை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து இன்னரை வந்து கழட்ட முடியும். இந்த ஹப்பு பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல்னால் அலுமினியமில் தான் இருக்கும். இந்த அலுமினியத்துலேருந்து நம்ம வந்து அதாவது ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணும்போதோ, இப்போ வந்து இந்த த்ராட்டில் கேபிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த லாக்கை வந்து
த்ரெட்டு ஏற்றிருப்பாங்க அதில். ஸோ அதை வந்து நம்ம கழட்டும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஏன்னா அலுமினியமில் வந்து சீக்கிரம் வந்து நம்ம மரம் வந்து தேஞ்சிரும், அதாவது த்ரெட்டிங் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிரும் கிராஸாக ஏற்றிட்டிங்கன்னா. ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு கழட்டிக்கிங்க. ஏதாவது கிராஸாக நெம்பிக்கு இது கழட்டிடாதீங்க சைடில். ஸோ கிராஸாக பெண்ட் ஆகாமல் கழட்டிக்குங்க கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு. ஏன்னா அலுமினியம் மெட்டீரியல் வந்து ஈஸியாக வந்து த்ரெட்டிங் வந்து டேமேஜ் ஆகிரும் கிராஸாக ஏற்றிட்டிங்கன்னா த்ரெட் எல்லாமே. ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக வந்து கழட்டுங்க. ஒரே ரொட்டேஷனில் லூஸு விட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே லாக்கு, அது த்ராட்டில் ஆக்சிலேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த இன்னரை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாக்கையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்னரு கேபிள் எல்லாமே செட்டாக வெளியே எடுத்து முடியும். கட்டெல்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து இன்னர் மட்டும் நமக்கு வந்து தனியாக கிடைக்காது. எப்பவுமே செட்டாக கேபிள் ப்ளஸ் இன்னரு வந்து செட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கட்டு எல்லாமே இருக்கிறனால தான் நமக்கு வந்து ப்ராப்ளமே. வண்டியோட ஐடிலிங் ஆர்பிஎம் அதிகமாக காட்டியிருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இன்னரை கேபிளவே. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எல்லாமே மிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப் லேயர் எல்லாமே. ஸோ இந்த டாப் லேயர் எல்லாமே கட் ஆச்சுனாவே நமக்கு வந்து ஐடிலிங் ஆர்பிஎம் வந்து ரைசிங் திரும்ப இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போ வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம புதிய கேபிள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஹோண்டா அது த்ராட்டில் கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு சைஸ் செக் பண்ணணும், ஒரே ஈக்குவலான சைஸாக அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் வந்து அசம்பிளே பண்ணணும். ஸோ செக் பண்ணால் அசம்பிள் பண்ணிடாதீங்க, ஏன்னா சைஸ் வேரியேஷன் வந்துடும். ஸோ BS4 வண்டிக்கு கரெக்டான பார்த்து வாங்கிட்டு வந்து நம்ம இந்த அலுமினியம் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா பாட்டம் கிட்டு, அதில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து மறைய ஏற்றிக்கலாம். கீழே இருக்கிறதுல த்ரெட்டு மறைய ஏற்றிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஏற்றுங்க, பெண்ட் பண்ணாமல் ஏற்றுங்க. ஸோ இப்போ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நாம் வந்து ஹப்பை வந்து போட்டுட்டு, அதாவது டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆக்சிலேட்டருக்கு பார்த்திங்களா அந்த இது ஹப்பு, அந்த ஹப்பில் வந்து நம்ம அந்த இன்னர் கேபிள் இருக்குது பார்த்திங்களா, இன்னர் கேபிளுக்குள்ளே இன்னர் இருக்கும், அந்த இன்னர் வந்து நம்ம கண்டிப்பாக லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னர் ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டு அந்த மோஷனில் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் கேபிளுக்குள்ளே. இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. அந்த அலுமினியம் கேப்பில் டைட் பண்ணிட்டு அதுக்கு லாக் நெட் ஒன்று இருக்கும், அது லாக் நெட்டையும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா லூஸ் ஆகாது இருக்கிறக்காக லாக் நெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேப்பில் ஆக்சிலரேஷன் த்ராட்டிலில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் பண்ணிடலாம், லாக் பண்ணிக்கலாம். அதாவது இன்னரோட ஒரு பொசிஷன் கரெக்டாக கிளாம்பிங் மாதிரி கரெக்டாக இருக்கும், அதோட கைடு வேலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கைடு வேலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. CL அதாவது செயின் லூப்ரிகேஷன் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க. ஏன்னா வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மோஷன், அதாவது செயின் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஆயில் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிங்க. நமக்கு வந்து லூப்ரிகேஷனுக்கு வந்து இதுக்குள்ளே ஈஸியாக இருந்தால் இன்னர் வந்து ஃப்ரீயாக ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மோஷனில் ஈஸியாக ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணாமல் போடாதீங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்பை போட்டு சர்க்குலர் அதாவது ரொட்டேட் பண்ணி பார்க்கணும், ஆக்சிலரேட் கொடுத்து பார்க்கணும், ஈஸியாக மூவ் ஆகுதா ஃப்ரீயாக மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ஆக்சிலரேஷன் கொடுத்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து கேப்புக்கு ஸ்க்ரூவே போடணும். கேப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும், 2 ஈக்குவல் சைஸ் தான் வரும். ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். அலுமினியம் மெட்டீரியல்னால த்ரெட் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு டைட் பண்ணுங்கள். ஸோ டைட் பண்ணிட்டு நாம் வந்து கேபிளை வந்து 3 லாக் இருக்கும். ஃப்ரண்ட்டு வைசர்கிட்ட ஒரு லாக் இருக்கும். தென் திருப்புற பார்த்திங்களா அந்த சீரியல் நம்பர் கிட்ட ஒரு லாக் இருக்கும். தென் டேங்க் அடி ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த 3 லாக்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம் வந்து உள்ள கார்பரேட்டருக்கு பக்கத்தில் ஸ்டேபிளாக ஒரு கிளாம்ப் இருக்குது. அந்த ஸ்டேபிள் கிளாம்பில் வந்து கேபிளை வந்து ஸ்டேபிள் பண்ணுறக்காக 2 நெட்டு போட்டு லாக் பண்ணணும். தென் அதுக்குள்ளே இருக்கிற இன்னரை வந்து நாம் வந்து கார்பரேட்டரோட ரொட்டேஷன் மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஐடிலிங் ஸ்க்ரூ பக்கத்தில் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கில் நம்ம அதாவது இன்னரை வந்து லாக் பண்ணணும். இன்னர் லாக் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு போர்ஷனில் வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்க் ஸ்டெம்முக்குள்ளே போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம்.
மேலே பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. 2 லாக்கு போட்டு இப்போ வந்து ஈஸியாக ஃப்ரீ ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்பவுமே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கேபிள். ஸோ ஐடியலிங் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேபிள் வந்து கொஞ்சம், அதாவது இன்னர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி கேபிள் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் அதோட கைடுவேலேருந்து வெளியே வந்துடும். ஸோ கேபிள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடும், வெளியே வந்துடும் இந்த லாக்கு கார்பரேட்டர் பக்கத்தில். இப்போ இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லூஸ் விட்டிங்கன்னா ஆர்பிஎம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுவே டைட் பண்ணிங்கன்னா அதோட ஆர்பிஎம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்க கான்செப்டே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் விட்டுக்கிறோம். ஆர்பிஎம் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆர்பிஎம் வந்து 1000 காட்டுது. 1000 தென் ரொம்ப இப்போ வந்து கம்மியாகிடுச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வண்டி வந்து 1000 ஆர்பிஎம் காட்டுது. இப்போ 1000, 1200, 400 இந்த மாதிரி ஆர்பிஎம் ரேஞ்சில் தான் நம்ம 1500. ஸோ ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமாக, இப்போ பார்த்திங்கன்னா 2000 வரைக்கும் ஆர்பிஎம் வந்து போகும். ஸோ இது வந்து ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அந்த டைட்டை வந்து நம்ம லூஸ் விட்டு கரெக்டாக 1000 1500 அந்த ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2000 கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வரோம், லூஸ் விட்டு வரோம். ஸ்க்ரூவை லூஸ் விட நமக்கு வந்து ஆர்பிஎம் லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக 1000 கம்மியாக வச்சுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரொம்ப வந்து வைப்ரேஷன் ஆகும், சீக்கிரம் வந்து சடனாக ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் இஷ்யூ, அதாவது சடனாக ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே பார்க்க வேண்டியது வரும். ஸோ 1000 1500 அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து 1000 1500 ஆர்பிஎம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக லைட்டாக மைன்யூட்டாக டைட் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஹேண்டில் பார் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து திருப்பும்போது நமக்கு வந்து ஆர்பிஎம் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே ஆகலை. ஸோ ஒரே ஆர்பிஎம் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ கேபிள் வந்து ஃபியூஸு போட்டுக்கிறனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வராது. ஸோ இதான் வண்டி ரைஸ் பண்ணுவோம். அதோட கேபிள்குள்ளே இருக்க இன்னர் வந்து இப்படி தான் மோஷன் இருக்கும், ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு. இந்த மாதிரி மூமெண்ட்டுனால தான் நமக்கு வந்து வண்டியோட ஆர்பிஎம் அதிகமாகுது. ஸோ பெட்ரோல் வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது பெட்ரோல் அதிகமாக சப்ளை ஆகுது, ஐடியலிங்கில் வந்து பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக சப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு, கான்செப்டும் இது தான். 1200 அந்த மிட் லெவலில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 1000 வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வண்டியோட ஆர்பிஎம், அதாவது மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு அதாவது மிஸ் ஆகி ஒன்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் கரெக்டாக 1000 1500 ஆர்பிஎம் வச்சுக்கினேன். இப்போது கார்பரேட்டரோட பிளாக் கலர் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேப்பை 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நாம் வந்து சைடு டோரை போட்டுக்கலாம். சைடு டோர் போகிறதுக்கு மேலே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆர்பிஎம் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் கண்டிப்பாக. மேலே லாக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணிங்க, ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் நமக்கு வந்து கேப் வந்து கழட்டி நிறுத்திடும். ஸோ டைட் பண்ணி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைட் எல்லாமே. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேங்க் கவருக்கு பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து கட்டிட்டு எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம் ஆர்பிஎம் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த ரேஞ்சிங் எந்த இதுவுமே இல்லை. ஸோ 1200 1000 அந்த ரேஞ்ச் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது நமக்கு இன்ஜினோட ஐடியலிங் ஆர்பிஎம். ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து வண்டி வந்து அப்படியே ஜெர்க்காகி மிஸ் ஆகி ஓடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆர்பிஎம் லெவல் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 ஆர்பிஎம் இன்ட்டு 1000 ஓகேங்களா, ரொட்டேஷன் பர் மினிட், அதுதான் ஆர்பிஎம் அந்த மாதிரி ரேஞ்சு வந்து சொல்கிறோம்.